Hi guys, welcome to Shiju's Designing and என்னோட சேனல் பேர் வந்து பாத்தீங்கன்னா Shiju's Lifestyle னு இருந்துச்சு இவ்வளவு நாளா. நான் வந்து அது இப்போ வந்து Shiju's Designing னு சேஞ்ச் பண்ணிருக்கேன். அது எதுக்காக நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். பட் இன்னைக்கான வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா தின் டோரி எப்படி பண்றது, தட் மீன்ஸ் ஃபேப்ரிக் கார்ட் வந்து எப்படி பண்றதா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கு நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்ல வந்து ஒரு பயாஸ் பீஸ் நம்ம தேவைப்படும். எப்பவுமே நீங்க பயாஸ் பீஸ்ல வந்து டோரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. அண்ட் நான் வந்து ஒரு காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 1.25 இன்ச்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் பயாஸ்ல. அண்ட் இப்போ அதை வந்து நீங்க ரெண்டா மடிச்சுக்கிட்டு ஒரு 0.25 இன்ச்சஸ்க்கு வந்து நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த அளவுல நீங்க தச்சுக்கோங்க. இதை தச்சு முடிச்சதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக், தட் மீன்ஸ் ஒரு 0.25 இன்ச்சஸ்க்கு மட்டும் துணி விட்டுட்டு மிச்சம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு சாட்டன் ஒரு சில்கில் நீங்கள் வந்துட்டு டேர்ன் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக வந்து அது உங்களுக்கு டேர்ன் ஆகிடும். பட் காட்டன் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இது மாதிரி ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 0.25 இன்ச்சஸ் விட்டு நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நீடில் ஒரு 4 strands ஆஃப் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த த்ரெட்டோட எண்டில் வந்து ஒரு 2 knots போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டோரி, அந்த டோரியோட ஒன் சைட் நம்ம தச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு ஒரு ஸ்ட்ராங்காக 2 ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு பொறுமையாக என்ன பண்ணணும்னா நீடில் வந்து உள்ள நீங்கள் வந்துட்டு நீடிலோட பேக் சைடையும் உள்ளே விட்டு டேர்ன் பண்ணலாம். பட் நான் இதில் வந்து நீடிலோட ஃப்ரண்ட் சைடு தான் உள்ளே விட்டு டேர்ன் பண்ணியிருப்பேன். எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால நான் அப்படி பண்ணிவிட்டேன். நீங்கள் பண்ணும்போது பேக் சைடு பண்ண, பட் நீங்கள் ஃப்ரண்ட் சைடை உள்ளே விட்டு டேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரியே பார்த்து பொறுமையாக நீடில் வெளியில் ஃபுல்லாக எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு நீடில் ஃபுல்லாக வெளியில் எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக ரொம்ப ஜென்டலாக வந்துட்டு அந்த த்ரெட்டை வந்து புல் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் ஆஷாக நீங்கள் புல் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஜென்டலாக, ரொம்ப ஜென்டலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை புல் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த பேக் சைட்லேருந்து துணி உள்ளே போல் அப்படின்னா உங்கள் நீடிலோட பேக் சைடு வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொறுமையாக ஜென்டலாக புல் பண்ணாலுமே அது ரொம்ப அழகாக உள்ளே வந்து அந்த லூப் வந்து உங்களுக்கு டேர்ன் ஆகி வந்துடும். அவ்வளோதான். இப்போ அது வந்து உள்ளே வந்துருச்சு. உங்களுக்கு ரொம்ப ஈஸி தாங்க இது மாதிரி பண்ணுறது. நம்ம லூப் டர்னர் வச்சு டர்ன் பண்ணுறதை விட எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஈஸியான மெத்தட். பிகாஸ் நான் வந்து நிறைய வாட்டி லூப் டர்னர் வச்சு டர்ன் பண்ணும்போது ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுவேன். டக்குன்னு போய் அது லாக் ஆகாது. பட் ஆனால் இது ரொம்ப ஈஸி மெத்தட். பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு நீட்டாக வந்துருச்சு. ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு முடிஞ்சிடும். அண்ட் இப்போ நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துலாம். அண்ட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் டோரி மேக் பண்ணிங்கன்னா எவ்வளோ தின்னான டோரி உங்களால் ரொம்ப ஈஸியாக மேக் பண்ண முடியும். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.